நம. அனைவருக்கும் வணக்கம். உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி. நம்ம பெரிய புராணத்துல வர 63 நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் திருநாவுக்கரசர். சுந்தரர் இவரை பத்தி பாடும்போது, திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியாருக்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட திருநாவுக்கரசு நாயனார் சைவ சமய குரவர் 4 ஒருவர். சைவ சமய குரவர் 4 யாரெல்லாம்? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். 12 திருமுறைகளில் முதல் 7 திருமுறை தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தேவாரத்துல 4, 5, 6 இந்த 3 திருமுறையும் எழுதியவர் நம்மோட திருநாவுக்கரசு நாயனார். 63 நாயன்மார்களில் துறவற நெறி நின்று வீடு பேறு பெற்றவர்கள் 2 பேரு. அதுல ஒருத்தர் நம்மோட திருநாவுக்கரசு நாயனார், இன்னொருத்தர் யாரு தெரியுமா? மூர்த்தி நாயனார். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம்ல, சந்தன கட்டை கிடைக்கலன்னு சொல்லிட்டு தன்னோட முட்டை வச்சு சந்தனம் மாதிரி அரைச்சாரா, அவர்தான் மூர்த்தி நாயனார். இந்த 2 பேரும் துறவற நெறி நின்று வீடு பேறு அடைந்தவர்கள். நம்மோட திருநாவுக்கரசு நாயனாருடைய முற்பிறவியை பத்தி முதல்ல பார்த்திடலாம். இவர் கைலாயத்தில் வாகீச முனிவர் என்னும் பெயருடைய முனிவரா இருந்திருக்காரு. அப்போ கைலாய மலையை சுத்தி ஒரு அரக்கன் புஷ்பக விமானத்துல வந்திருக்கான். அவன் கைலாய மலைக்கு நேர் எதிரா வந்த உடனே, என்னடா மலை முட்டிக்கிட்டு நிக்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தியம் பெருமான் வெளியே நின்றுருக்காரு. எப்பா, இங்க சிவனார் இருக்காரு, நீ இந்த மலையை சுத்திட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரக்கன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நந்தியம் பெருமான் கிட்ட? குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு நீ எல்லாம் இதை சொல்லக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைலாய மலைய அப்படியே தூக்கி தூர தள்ளிடலாம் அப்படின்ட்டு அந்த அரக்கன் நினைச்சிருக்கான். அது முடியுமா? கைலாய மலையில யார் இருக்கா? அவனால முடியல. கைய கொண்டு கைலாய மலைக்கு கீழே கொடுத்திருக்கான். நம்மோட சிவனார் தன்னோட கால் பெருவிரல் நுனியால லேசா அமுக்கி இருக்காரு. அவ்வளவுதான். அவன் கைய உள்ள கொடுத்துட்டு வெளியே எடுக்க முடியாம ஓன்னு அலறிட்டே இருந்திருக்கான். அந்த அரக்கன் யாரு தெரியுமாங்க? அவன் தான் ராவணன். இப்படி அந்த அரக்கன் 1000 ஆண்டுகளா ஓன்னு அழுதுகிட்டே இருந்தானா. இத பார்த்து நம்மோட வாகீச முனிவர் இறக்கப்பட்டு போய், எப்பா, நம்மோட சிவனார் இசை பிரியர், அதனால நீ ஒரு பாட்டு பாடு, உன்னையே அவரு விடுவிச்சிருவாரு, மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்லவும் அந்த ராவணன் ஒரு பாட்டு பாடி அதன் மூலமா அதுல இருந்து விடுதலை அடைஞ்சிருக்கான். ஆனா இதுக்கு தண்டனையா நம்மோட வாகீச முனிவர் பூமியில அவதாரம் எடுத்திருக்காரு. திருமுனைப்பாடி அப்படிங்கிற நாட்டுல பிறந்திருக்காரு. அவர்தான் நம்மோட திருநாவுக்கரசு நாயனார். திருமுனைப்பாடி நாட்டுல தான் நம்மோட சுந்தரரும் பிறந்திருக்காரு. திருநாவுக்கரசருடைய பெற்றோர் பெயர் புகழனார், மாதினியார். இவங்க 2 பேருக்குமே முதல்ல ஒரு குழந்தை இருந்திருக்கு. அவங்க திலகவதியார். அவங்களுக்கு அடுத்து பிறந்த குழந்தை தான் நம்மோட மருள் நீக்கியார். மருள் நீக்கியார் யாரு? திருநாவுக்கரசர் தான் மருள் நீக்கியார். பெற்றோர் அவருக்கு வைத்த பெயர் மருள் நீக்கியார். சின்ன வயசுலயே அவரு ரொம்ப அறிவா இருந்திருக்காரு. அவங்க அப்பா சொல்லி கொடுக்குற பாடங்கள் எல்லாம் கற்பூர மலையில தீ பிடிச்சா எப்படி இருக்கும், அப்படி கப்புன்னு பிடிச்சுக்குவாராம். ஏன்? அவர் தான் வாகீச முனிவரா தானங்க இருந்திருக்காரு, அவருக்கு சொல்லி கொடுக்கணுமா? இப்படி சீரும் சிறப்புமா நம்மோட மருள் நீக்கியார் இருந்து வர்ற அந்த சூழ்நிலையில நம்மோட திலகவதியார் இருக்காங்கல்ல, மருள் நீக்கியாரோட அக்கா, அவங்களுக்கு மனம் பேசி முடிக்கிறாரு புகழனார். மாப்பிள்ளை யார் தெரியுமாங்க? பெரிய படை தலைவர் கலிப்பகையார். அவரோட நிச்சயம் பண்ணி இந்த நாள்ல கல்யாணம்னு சொல்லிட்டு மனம் பேசி முடிக்கிறாங்க. ஆனா கல்யாணம் இன்னும் நடக்கல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த நாட்டுக்கு பகையரசன் வரவே அங்க பெரிய போர் மூன்றுக்கு. கலிப்பகையார் யாரு? பெரிய படைத்தலைவர் தானே, அதனால அவரு போருக்கு முன்னாடி போயிருக்காரு. போன இடத்துல எதிரிகளை எல்லாம் துவம்சம் பண்ணவரு கடைசியா வீர மரணம் அடைஞ்சிட்டாரு. இதே நேரத்துல நம்மோட புகழனாருக்கு ஊர்ல ரொம்ப முடியாம இருந்திருக்கு. அதனால அவரும் இறந்துட்டாரு.
அவர் இறந்த உடனேயும் அவரோட மனைவியார் மாதினியார் இருக்காங்கல்ல, அவங்களும் கணவர் இறந்த பிறகு நான் உயிரோட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் இறந்துட்டாங்க. இதனால மனமுடைஞ்ச நம்மோட திலகவதியார் இனிமே நம்மளும் உயிர் வாழக்கூடாது, ஏன்னா அப்பா அம்மா இல்ல, கட்டிக்க போற கணவன் இல்ல, இனிமே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க உயிரை மாச்சிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது மருள் நீக்கியார் வந்து, அக்கா உன்னோட உயிரை மாச்சிக்காத, நான் இருக்கேன்ல, என்னை யார் பாப்பா, இல்லைன்னா நான் முதல்ல என்னோட உயிரை மாச்சிக்கிறேன்னு சொல்லவும் திலகவதியார் தன்னோட தம்பிக்காக உயிரோட வாழ்ந்திருக்காங்க. இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நம்மோட மருள் நீக்கியார் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காரு. இதுக்கு மேல என்ன இருக்கு, எல்லாருமே இப்படி ஆயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நிலையாமை தன்மையை உணர்ந்துட்டாரு. அதனால என்ன பண்ணிருக்காருன்னா, இனிமே இந்த சமயத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு சமண சமயத்துக்கு மாறிட்டாரு. சமண சமயத்துக்கு போனதுக்கு அப்புறமா அங்க சமண சமய கருத்துக்களை நல்லா படிச்சு சமண மத தலைவராகிற அளவுக்கு திறமையாயிட்டாரு. சமண சமயத்தை பரப்புறதுக்காக நிறைய பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதனால சமண சமயத்தவர் அவரை தர்மசேனர் அப்படின்னு பேர் கொண்டு அழைச்சி அவரை தலைவராக்கி வச்சிருக்காங்க. ரொம்ப நாள் அவர் சமண சமயத்துல இருந்து சைவத்துக்கு வராததுனால அவங்க அக்கா திலகவதியார் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருவதிகை வீரட்டானம் அப்படிங்கிற இடத்துல ஒரு திருமணத்தை வச்சுட்டு அங்க போய் எல்லாருக்கும் தொண்டு பண்ணிட்டு சிவ தொண்டுல பூரித்து வாழ்ந்திருக்காங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள ஒரே கவலை, ஒரே தம்பி இப்படி வேற சமயத்துக்கு போயிட்டானே அப்படின்னு வருத்தப்பட்டு தினமும் நம்மோட சிவனார் கிட்ட அழுது அழுது முறையிட்டு இருக்காங்க. ஒரு நாள் சிவனார் அந்த அம்மாவோட கனவுல போய், அம்மா இனிமே நீ கவலைப்படாத, உன்னோட தம்பி கூடிய விரைவிலேயே சைவ சமயத்துக்கு திரும்புவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவனார் சொன்னா அப்படியே நடக்கும்லாங்க. தர்மசேனரா இருந்த நம்மோட மருள் நீக்கியார் கடுமையான வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டார். அவருக்கு சூளை நோய் வந்திருக்கு. அதனால அவர் வயிறு வலி தாங்காம உருண்டு பிறண்டு அழுதுருக்காரு. சமண மதத்துல இருக்க பல பெரியவங்களும் வந்து என்னெல்லாமோ வைத்தியம் பண்ணியிருக்காங்க, எப்படி இல்லாமோ பார்த்திருக்காங்க. ஆனா அவருக்கு குணமாகவே இல்லையா. வயிறு வலி இன்னும் அதிகமாகி சூளை நோய் வந்து முற்றிருச்சாம். அந்த நேரத்துல அவருக்கு அவங்க அக்கா திலகவதியோட ஞாபகம் வந்திருக்கு. அதனால அவங்க அக்காட்ட வந்து இந்த வயிறு வலியை குணமாக்கும்படி கேட்டிருக்காரு. அவங்க அக்காவுக்கு தான் யாருக்குனவே தெரியும்ல, நம்மோட சிவனார் தான் சொல்லியிருக்காருல. அதனால அவங்க அக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திலகவதியார் கொஞ்சம் திருநீர் எடுத்து சிவனை நினைச்சு மனசுல உருகி வேண்டிக்கிட்டு சிவாய நம அப்படின்னு சொல்லி திருநீரை அவர் மேலெல்லாம் தடவி அவருக்கு கொஞ்சம் சாப்பிடவும் கொடுத்துருக்காங்க. உடனே அந்த சூளை நோய் என்னும் வயிற்று வலி விட்டுருச்சான் நம்மோட தர்மசேனருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்னங்க பண்ணுவாரு, திருநீற்றின் மகிமையை உணர்ந்துட்டாரு இல்லையா. உடனே சிவனார வேண்டி பதிகம் பாடி இருக்காரு. கூற்றாயினவாறு விளக்க கிளீர் அப்படிங்கிற பதிகத்தை பாடி அதன் மூலமா சிவனாருடைய பெருமைய பறைசாற்றி இருக்காரு. அவர் அந்த பதிகத்தெல்லாம் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா அசரீரி ஒழிச்சிருக்கு. என்னன்னு தெரியுமா, இன்னையிலிருந்து நீ திருநாவுக்கரசு என்று அழைக்கப்படுவாய்ன்னு சொல்லிட்டு நம்மோட சிவனார் சொல்லியிருக்காருங்க. அதனால தர்மசேனரா இருந்தவரு அன்னையிலிருந்து திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்பட்டார். ஒரு சமண மத தலைவரா இருந்தவரு சைவத்துக்கு மாறிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாம் சும்மா விடுவாங்களா. உடனே போய் என்ன பண்ணாங்கன்னா, அரசர்கிட்ட முறையிட்டு இவன் வேணும்னே நடிச்சு வேற சமயத்துக்கு மாறி நம்மளோட சமயத்தை குறைச்சி மதிப்பிட செய்யறான் அப்படின்னு சொல்லி புகார் அளிச்சிருக்காங்க. இதனால அந்த அரசன் கோபத்தோட அவனை இங்க வர சொல்லுங்க, நான் அவன்கிட்ட பேச வேண்டி இருக்குன்னு சொல்லி அழைச்சிருக்காரு நம்மோட திருநாவுக்கரசரை அழைச்சிட்டு வந்த உடனேயும் அவரை சுண்ணாம்பு சுடும் அறை இருக்குல்ல, நீற்றறை, அதுல 7 நாள் உள்ள போட்டு பூட்டியிருக்காரு. தண்டனை அப்படி கொடுத்திருக்காரு அரசர். அதுல 7 நாள் இருக்க முடியுமாங்க. ஆனா நம்மோட திருநாவுக்கரசு நாயனார் இருந்தாருங்க. உள்ள போய் என்ன நினைச்சிட்டு இருந்தாரு தெரியுமா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீழலே அப்படின்னு நம்மோட சிவனார நினைச்சிட்டு உள்ள இருந்திருக்காருங்க.
அவருக்கு உள்ள இருக்கும்போது எப்படி இருந்திருக்கு தெரியுமா? ஒரு குளிர்ந்த தாமரை தடாகத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? அவ்வளவு குளிர்ச்சியா இருந்திருக்கு. 7 நாள் அவருக்கு 7 நொடியா கழிஞ்சு 7 நாள் கழிச்சு வெளியே வரும்போது இன்னும் புது பொலிவுடன் வெளியே வந்திருக்காரு நம்மோட திருநாவுக்கரசு நாயனார். இத கண்ட அரசனுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிருச்சான். அந்த பிற சமயத்தவர்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்க சொல்லி கொடுத்த மந்திரத்தை இவன் உள்ள போய் சொல்லிதான் இப்படி நல்லா வெளியே வந்துட்டான், அடுத்து இவனுக்கு நஞ்ச கொடுங்க அரசரே அப்படின்னு சொன்ன உடனேயும் அரசர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பால்ல விஷத்தை கலந்துட்டு அதை பாலெண்ணமாக்கி சாப்பிட கொடுத்துருக்காரு. நஞ்சுண்டேஸ்வரர் அடியவருக்கு என்னங்க நஞ்சு பாதிக்கும், சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை சாப்பிட்டாருங்க. நஞ்சு அவரை பாதிக்கவே இல்லை. இதுக்கு அப்புறமாவது எல்லாருக்கும் புத்தி வந்திருக்கணும். வந்துச்சா? இல்ல. மதம் பிடிச்ச யானைய கொண்டு வந்து அவரை மிதிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. மதம் யாருக்கு பிடிச்சிருக்கு இதுல? யானைக்கா வேற யாருக்குமா? மதம் பிடிச்ச யானை இவர் பக்கத்துல வந்த உடனேயும் இவரை ஒரு சுத்தி வந்து வணங்கிட்டு கீழே விழுந்து ஆசீர்வாதம் அவர்கிட்ட வாங்கியிருக்கு. இதனால பிற சமயத்தவர்கள்லாம் ரொம்ப கோபம் அடைஞ்சிருக்காங்க. உடனே அந்த மதம் பிடிச்ச யானை என்ன பண்ணுச்சு தெரியுமா? யாருக்கெல்லாம் மதம் பிடிச்சிருக்கோ அவங்களெல்லாம் விரட்டி விரட்டி மிதிச்சிருக்கு. நம்மோட திருநாவுக்கரசு நாயனார் அப்ப என்ன சொன்னார் தெரியுமாங்க? அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, இனி அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னு பாடியிருக்காரு. கடைசியா அந்த அரசன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமாங்க? கல்ல கெட்டி இவரை கடல்ல கொண்டு உள்ள தள்ளி விட்டுருங்க, அப்ப இவன் வெளியே எப்படி வருவான் நம்ம பாத்துருவோம்னு சொல்லி மற்றவங்களுக்கு ஆணையிட்டு இருக்காரு. அதனால நம்மோட திருநாவுக்கரசு நாயனார கல்லோட சேர்த்து கட்டி கடலுக்குள்ள கொண்டு விட்டாங்களாம். வெளியே வருவார் இல்லையாங்க நம்மோட நாயனார்? அவர் என்ன பண்ணாரு தெரியுமாங்க? தன்னுடைய உயிர் உருக ஊன் உருக சிவாய நம சிவாய நம சிவாய நம அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லியிருக்காருங்க. ஊன் உருகுது உயிர் உருகுது அப்படிங்கும்போது கல் என்னங்க பெரிய பிரமாதம்? கல் உருகி தெப்பமாயிருக்குங்க. தெப்பம்னா படகு, சரியா? அதனால அவரு அந்த கல்லுல உட்கார்ந்தே அப்படி கடலுக்கு வெளியே வந்து சேர்ந்துட்டாரு. சிவாய நம்ம என்னும் 5 எழுத்து மந்திரத்தின் அற்புதம் தெரியுதாங்க? நாங்களும் தான் அந்த மந்திரத்தை சொல்றோம், ஒன்னும் பெருசா நடக்க மாட்டுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. மனசார சொல்லணும். அறியுறது வேற, உணர்றது வேற. சிவாய நம்ம அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு நம்மளோட அறிவுக்கு தெரியும். ஆனா நம்ம மனசார சொல்லணும். சிவனார முழுவதுமாக நம்பி நம்ம சிவாய நம்ம எந்த நேரமும் உச்சரிச்சோம்னா நமக்கு ஒரு நாளும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இப்படி தான் கொடுத்த எல்லா தண்டனையில இருந்தும் தப்பிச்சு வெளியே வந்த திருநாவுக்கரசு நாயனாரை பார்த்த உடனேயும் அரசனுக்கு பெரிய சந்தோஷமாயிருச்சு. இனிமே இவர் சொல்றதுதான் சரின்னு நினைச்சு அவருடைய காலில் விழுந்து வணங்கியிருக்காரு. உடனே நம்மோட திருநாவுக்கரசு நாயனாரும் அவரை மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணி அவரை சைவ சமயத்துக்கு மாற செஞ்சிருக்காரு. இதுக்கப்புறமா நம்மோட திருநாவுக்கரசு நாயனார் ஊர் ஊரா போய் பதிகம் பாடி இருக்காரு. சிவன் கோயில் எல்லாம் உழவார தொண்டு செஞ்சிருக்காருங்க. உழவார தொண்டுனா சிவன் கோயில கூட்டுறது, துடைக்கிறது, கழுவி விடுறது, சுத்தமா வச்சுக்கிறது, அதுக்கு பக்கத்துல இருக்க செடி கொடிகள் எல்லாம் அகற்றி நல்லா துப்புரவா வச்சுக்கிறது தான் உழவார தொண்டுங்க. அன்பின் மிகுதியால உடலால் செய்யற தொண்டு உழவார தொண்டு. நம்மோட திருநாவுக்கரசு நாயனார் பெண்ணாகடம் அப்படிங்கிற ஊருக்கு போய் அங்க உள்ள இறைவனை தரிசித்து பதிகம் பாடி இருக்காரு. அப்போ அவருக்கு நம்ம பிற சமயத்துல போய் இவ்வளவு வருஷமா இருந்துட்டு அதுக்கப்புறமா சைவ சமயத்துக்கு வந்திருக்கமே, இந்த உடல் அப்போ இதனால நமக்கு அழுக்குப்பட்டு போச்சு அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. உடனே சிவனார் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமாங்க? சிவபூதம் ஒன்றை அனுப்பிச்சு நம்மோட திருநாவுக்கரசு நாயனாருடைய திருத்தோள்கள்ல ரிஷபமுத்திரை, சூலமுத்திரை இந்த 2ஐயும் பதிச்சிட்டு வர பண்ணியிருக்காருங்க. இதனால திருநாவுக்கரசு நாயனாருக்கு ரொம்ப சந்தோஷமாயி கண்ணீர் மல்க இறைவனை வேண்டியிருக்காரு. இதுக்கப்புறமா ஊர் ஊரா போய் உழவார தொண்டு செய்யும் போது நம்மோட தில்லை நகரத்துக்கு போயிருக்காரு. ஆடல் வல்லான பார்க்காம யாரால இருக்க முடியுங்க? அதனால அவர் தில்லை நகர எல்லைக்கு போயிருக்காரு.
அந்த எல்லை அடைஞ்ச உடனேயுமே அவர் கீழே விழுந்து வணங்கி இருக்காரு. அப்போ அங்க பக்கத்துல இருக்க வயல்வெளியில இருந்து குயில்கள்லாம் கூவி இருக்குங்க. எப்படி தெரியுமா கூவி இருக்கு? எல்லோரும் இங்க வாங்க, பிறவி பிணி உங்களுக்கு தீரும் அப்படின்னு சொல்லி குயில்கள்லாம் கூவி இருக்குங்க. ஹர ஹர அப்படின்னு சத்தம் அவருக்கு ரொம்ப கேட்டிருக்கு. இந்த சத்தத்தை யாருடா சொல்றதுன்னு பார்த்தா கிளிகளும் பறவைகளும் ஹரஹரன்னு சொல்லி இருக்குங்க. இதனால ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச அவரு தில்லைக்கு போய் ஆடல் வல்லான வணங்கி அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருந்து உழவார பணிகளை செஞ்சிருக்காரு. அவர் தில்லையில இருக்கும்போது சீர்காழியில பிறந்த நம்மோட திருஞான சம்பந்தரை பத்தி கேள்விப்பட்டிருக்காரு. உமையம்மையே ஞானப்பால் ஊட்டியவராச்சே, அதனால அவரை போய் கட்டாயமா பார்க்கணும்னு சொல்லிட்டு தில்லையில இருந்து நேர சீர்காழிக்கு வந்துட்டாரு. சீர்காழிக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமாங்க? நம்மோட திருநாவுக்கரசு நாயனார் வயதானவர். சீர்காழியில பிறந்த நம்மோட திருஞான சம்பந்தர் குட்டி பையன். ஆனா திருநாவுக்கரசு நாயனார் அவரை போய் பார்த்து வணங்கி இருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமாங்க? தந்தையே என்று சிறப்பித்து கூறும்படியா அப்பரே என்று அழைத்திருக்கார். அதுல இருந்துதான் நம்மோட திருநாவுக்கரசு நாயனார் அப்பர் என்று அழைக்கப்பட்டார். அப்ப திருநாவுக்கரசு நாயனார அப்பர் என்று முதலில் கூறியவர் யாரு? நம்மோட திருஞான சம்பந்தர் தாங்க. அவர் அப்பரே அப்படின்னு அழைக்கவும் நம்மோட திருநாவுக்கரசு நாயனார் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காட்சியை கொஞ்சம் மனசுல உருவகம் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஒரு வயசானவங்களும் ஒரு குட்டி குழந்தையும் எவ்வளவு அழகா பேசிக்கிறாங்க பாத்தீங்களாங்க. என்ன ஒரு ஆணவம் இல்லாத சந்திப்பு பாத்தீங்களாங்க. அதுக்கப்புறமா சீர்காழியில கொஞ்ச நாள் இருந்திருக்காரு நம்மோட அப்பர். அங்க இருந்து திருநல்லூருக்கு போயிருக்காரு. திருநல்லூர் போயிருக்கும் போது அவருக்கு இறைவனுடைய திருவடி தீட்சை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சிவனார வணங்கி இருக்காரு. அதனால நம்மோட அப்பருக்கு திருநல்லூர்ல இறைவனுடைய திருவடி தீட்சை கிடைக்கப்பெற்றது. அதுக்கப்புறமா திருநல்லூர்ல இருந்து திங்களூர் வந்திருக்காரு. அங்க அப்பூதி அடிகளை சந்திச்சிருக்காரு. நம்ம அப்பூதி அடிகளுடைய வரலாறை பார்க்கும்போது அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அங்க இருந்து வந்து நம்மோட திருவாரூர் தியாகேச பெருமானை பார்க்கலான்னு திருவாரூருக்கு வந்திருக்காரு. திருவாரூர் வந்து நேரம் எங்க போகணும்? தேவாசிரியன் மண்டபத்துக்கு போயிருக்காரு. தேவாசிரியன் மண்டபம் போகாம நேர இறைவனை போய் பார்த்தா விரண்மிண்டர் என்ன பண்ணுவாரு? சைவ சமயத்தை விட்டு தள்ளி வச்சிருவாரு இல்லையா? அது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானங்க. அதனால நம்மோட அப்பர் நேரா தேவாசிரியன் மண்டபத்துக்கு போயிட்டு அங்க இருக்க சிவனடியார்களை எல்லாம் வணங்கிட்டு அதுக்கு அப்புறமா தியாகேச பெருமானை சந்திச்சு அவரை பற்றி பதியங்கள் பாடியிருக்காரு. நம்மோட அப்பர் தாண்டகம் என்னும் பாவகையை பாடுவதில் சிறந்தவர். அதனால தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்பட்டார். கோயில் கோயிலா போய் உழவார பணி செஞ்சிருக்காரு இல்லையா? அதனால உழவார தொண்டர் என்றும் அழைக்கப்பட்டார். இதுக்கப்புறமா நம்மோட அப்பர் திருமறைக்காடுக்கு போயிருக்காரு. அதே நேரத்துல நம்மோட திருஞான சம்பந்தரும் அதே ஊருக்கு வரவும் அந்த ஊர்ல ஒரு சிவனார் கோயில்ல கதவை வந்து திறக்கவே முடியலையாங்க. ஏதோ ஒரு சின்ன வாயில் இருந்திருக்கு. அது வழியாதான் எல்லாரும் பொதுமக்கள் போயிட்டு சாமி தரிசனம் முடிச்சு வெளியே வந்திருக்காங்க. அந்த கதவை அப்ப திறக்கணும் இல்லையா? அந்த கதவு திறக்கிறதுக்காக நம்மோட திருநாவுக்கரசு நாயனார் 11 பாட்டு பாடி கதவை திறக்க வச்சிருக்காரு. திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டு பாடி கதவை மறுபடி சாத்த வச்சிருக்காரு. என்ன கதவு பூட்டவும் திறக்கவும் இருக்கணும் இல்லையா? அதனால இதுக்கப்புறமா நம்மோட அப்பர் மட்டும் பழைய அறை அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்காரு. அங்க சிவலிங்கம் இருந்திருக்குங்க. அந்த சிவலிங்கத்தை மறைச்சி பிற சமயத்தவர் கோயில் கட்டிட்டாங்களாம். அது இவருக்கு தெரியவும் அதே இடத்துல உட்கார்ந்து இந்த இடத்துல சிவலிங்கத்தை வெளியே கொண்டு வந்தாதான் நான் உண்ணாவிரதத்தை முடிப்பேன்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருந்தாராம் நம்மோட அப்பர். எந்த நூற்றாண்டு? 7ஆம் நூற்றாண்டிலேயே உண்ணாவிரதம் இருந்திருக்காருங்க. இதனால நம்மோட சிவனார் மனசிறங்கி அந்த நாட்டு அரசனுடைய கனவுல போய் சொல்லி இருக்காரு, நான் அங்கதான் இருக்கேன், என்ன வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த மன்னன் மறுநாள் காலையில அப்பரை சந்திக்க நேரே வந்துட்டாரு படைகளோட. வந்தவர் என்ன பண்ணுவாரு? பிற சமயத்தவரை எல்லாம் ஒதுக்கி
அந்த இடத்தில் சிவலிங்கத்தை தெரிய வைத்து அவருக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்ய வச்சார் அந்த அரசர். அதுக்கப்புறமா தான் உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டு அப்பர் அங்கிருந்து கிளம்பியிருக்காருங்க. இப்படியே நம்மோட அப்பர் ஒவ்வொரு ஊரா போயிட்டு அந்த ஊர்ல எல்லாம் சிவனார வழிபட்டு கோயில்கள்ல உழவார பணி செஞ்சு பதியம்பாடி திருவாலங்காடு, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் இப்படி பல இடங்களுக்கு போயிருக்காரு. சரி, நம்ம அடுத்ததா திருப்பைஞ்சீலிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவரு அந்த ஊரை நோக்கி போய்கிட்டு இருந்திருக்காரு. வர்ற வழியில அப்பருக்கு ரொம்ப பசி தாங்க முடியலையாங்க. அதனால ரொம்ப களைச்சு போய் வந்திருக்காரு. இது அறியாம இருப்பாரா நம்மோட சிவனார்? அப்பர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்மோட சிவனார் ஒரு முதியவர் வேடத்துல அந்த இடத்துக்கு வந்து ஒரு பூங்காவை உண்டு பண்ணியிருக்காரு, பொதி சோறு வச்சிருக்காரு, சாப்பிடுறதுக்கு எல்லாமே தயார் பண்ணியிருக்காருங்க. அப்பர் அந்த இடத்துக்கு வந்த உடனேயும் நீங்க ரொம்ப களைப்பா இருப்பீங்க, இந்த சாப்பாடை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த முதியவர், யார் அவரு? நம்மோட சிவனார் தாங்க, அந்த சாப்பாடை அவரை சாப்பிட வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா பக்கத்துல இருந்த தடாகத்துல தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்க ஓய்வு எடுத்திருக்காரு நம்மோட அப்பர். திருப்பைஞ்சீலி ஊர் வரைக்க கூடவே துணைக்கி வந்திருக்காரு நம்மோட சிவனார். நம்மளும் சிவனார முழுமையா நம்பணுங்க. நமக்கு சோதனைகள் அவர் கொடுக்கதான் செய்வாரு. சோதனைகள் இல்லாம சாதனைகள் ஏதுங்க? சோதனைகள் வரும்போது நம்ம மனசை தளர விடவே கூடாது. நம்ம கூட அவர் இருக்காருன்னு சொல்லி நம்மளும் தைரியமா இருந்தா அப்பருக்கு செஞ்ச மாதிரி நமக்கும் செய்வாருங்க. இப்படியே ஒவ்வொரு இடமா தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்த நம்மோட அப்பருக்கு இனி கைலாய மலைக்கு நம்ம போயிடணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப மேலோங்கி இருக்கு. அதனால அவரு வடக்கு முகமா தன்னோட பயணத்தை தொடர்ந்திருக்காரு. போற வழியில இருக்க சிவனார் கோயில் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு நேரே போயிருக்காரு. காசிக்கு எல்லாம் போனதுக்கு அப்புறமா பெரிய அடர்ந்த காடு இருந்திருக்கு. அந்த காட்டுக்குள்ள மனுஷங்க யாருமே போக முடியாதான். தேவர்கள் கூட அங்க போறதுக்கு அஞ்சுவாங்களாம். அப்படிப்பட்ட காட்டுக்குள்ளேயும் பயணம் பண்ணியிருக்காரு நம்மோட அப்பர். ஏங்க, கைலாய மலைக்கு போயிடணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு ஆழமா இருந்ததுனால அவர் எதையுமே கவனிக்காம அவர் பாட்டுக்கு போயிருக்காரு. அந்த கொடிய காட்டு வழியா போகவும் அவருடைய பாதங்கள்லாம் கரண்ட கால் வர தேஞ்சிருச்சான். பாதங்கள் தேயவும் கைய ஊனி அப்படியே போயிருக்காரு. கையெல்லாம் மணிக்கெட்டு வர தேஞ்சிருச்சான். இனி என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மார்பு அப்படியே அழுத்தி அழுத்தி போயிருக்காரு. அதனால அங்க உள்ள எலும்பெல்லாம் ரொம்ப உடைஞ்சி பெரிய சேதாரம் ஆயிருக்கு நம்மோட அப்பருக்கு. அப்படி எலும்பு முறியவும் அவரு உருண்டு உருண்டு பிரயாணப்பட்டிருக்காரு. எப்படியாவது கைலாய மலைக்கு போயிடணும், சிவனார தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டு மனசுல நினைச்சு அப்படியே உருண்டு உருண்டு போயிருக்காரு. இத பார்த்த உடனே சிவனார் சும்மா இருப்பாராங்க? அந்த கொடிய காட்டுக்குள்ள ஒரு தாமரை தடாகத்தை உண்டாக்கிட்டு அது பக்கத்துல ஒரு முனிவர் மாதிரி வேஷத்துல வந்துட்டாரு. நம்மோட சிவனார் அப்படி வந்து, அதாவது முனிவர் வேடத்துல வந்து அப்பர்கிட்ட சொல்லியிருக்காரு, எப்பா கைலாய மலைக்கெல்லாம் மனுஷங்களால போக முடியாது, அதனால நீ உன்னோட ஊருக்கே திரும்பி போயிருப்பா அப்படின்னு அந்த முனிவர் சொல்லவும் கேட்பாரா நம்மோட அப்பர்? அவருக்கு முழு மனசு எப்படியாவது கைலாய மலைக்கு போயே ஆகணும், அவரை பார்த்தே ஆகணும்ட்டு. அதனால முனிவர் சொன்னதை அவர் கேட்கல. இல்ல, நான் கைலாய மலைக்கு போய்தான் தீர்வேன் அப்படின்னு சொல்லவும் முனிவர் உடனே அங்கிருந்து மறைஞ்சி வானத்துல இருந்து அசரீரி கேட்டிருக்கு, அப்பரே திருக்கைலாய மலைக்கு யாரும் வர முடியாது, அப்பரே கைலாய மலைக்கு நீ வர வேண்டாம், செந்தமிழ் நாட்டுல இருந்தே செந்தமிழ் தொண்டை நீ ஆற்று, அதனால நீ இங்கதான்ப்பா இருக்கணும் அப்படின்னு அசரீரி கேட்கவும் அப்பர் சமாதானம் ஆயிருக்காரு. அவருடைய உடம்பு பழையபடி நல்ல மாதிரியா இருக்கு. அப்போ நான் திருக்கைலாய காட்சியை எப்படி காண்பேன்னு அவர் மனசுல நினைக்கவும் அசரீரி சொல்லியிருக்கு, பக்கத்துல ஒரு தாமரை தடாகம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நீ மூழ்கு, நீ அதுக்கப்புறம் எந்திரி, என்ன நடக்குதுன்னு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அசரீரி மறைஞ்சிருச்சு. நம்மோட அப்பர் அந்த தாமரை குளத்துக்குள்ள போய் இறங்கி இருக்காருங்க. என்ன சொல்லி இறங்கினார் தெரியுமாங்க? சிவாய நம அப்படின்னு சொல்லிதாங்க இறங்கி இருக்காரு. அவர் எங்க எந்திரிச்சாரு தெரியுமாங்க? வடக்க அங்க இருக்க அந்த குளத்துல மூழ்கிட்டு திருவையாறுல வந்து எந்திரிச்சிருக்காருங்க. சிவாய நம என்னும் மந்திரம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பாத்தீங்களாங்க. திருவையாறுல அவர் எழுந்த உடனே அங்க அவருக்கு கிடைச்ச காட்சி என்ன தெரியுமாங்க?
திருக்கைலாய காட்சி அவருக்கு கிடைச்சிருக்குங்க. திருக்கைலாய மலையில நம்மோட சிவனாரும் உமையம்மையும் ரிஷப வாகனத்துல இருக்க, பக்கத்துல நந்தீஸ்வரர் இருக்க, சித்தர்கள் ஞானிகள் எல்லாரும் பக்கத்துல இருந்திருக்காங்களாம். இந்த காட்சியை பார்த்த உடனேயுமே நம்மோட அப்பர் கண்ணீர் கரை புரண்டு ஓட சிவனார பத்தி பதிகம் பல பாடியிருக்காருங்க. அதுக்கப்புறமா கைலாய காட்சி மறைஞ்சி திருவையாற்றுல இருக்க காட்சி தோன்றி இருக்கு. அதுக்கப்புறமா நம்மோட அப்பர் திருப்பூந்துருத்தி அப்படிங்கிற இடத்துல ஒரு திருமடத்தை வச்சுட்டு அங்கேயே இருந்து உழவார பணி செஞ்சிட்டு இருந்திருக்காரு. இதை கேள்விப்பட்ட நம்மோட திருஞான சம்பந்தர் அப்பரை போய் சந்திக்க போயிருக்காரு. திருஞான சம்பந்தர் எப்போதும் முத்து சிவிகை, அதாவது முத்து பல்லக்குல வருவாரு. இதனால அவரை போய் வரவேற்கணும் அப்படின்னு நினைச்சு நம்மோட அப்பர் நேர அவர் வர்ற இடத்துக்கு போய் அந்த முத்து சிவிகைய தானும் சுமந்திருக்காருங்க. அந்த பல்லக்குல இருந்து திருஞான சம்பந்தர் இறங்கும் போது அப்பர் எங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும், அப்பர் அங்கதானங்க அதை சுமந்துட்டு இருக்காரு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, அடியேன் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஐயா நீங்களா பல்லக்கு சுமந்தீங்கன்னு சொல்லி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆற தழுவி இருக்காங்க. இறைவனே திருக்கைலாய காட்சி கொடுத்தாலும் நம்மோட அப்பர் எவ்வளவு தன்னலம் இல்லாம ஆணவம் இல்லாம இருந்திருக்காரு பாத்தீங்களாங்க. அதுக்கப்புறமா நம்மோட அப்பர் மதுரை, திருநெல்வேலி, திருராமேஸ்வரம் இப்படி பல இடங்களுக்கு போய் சிவனார் கோயில்ல உழவார தொண்டு செய்து பல பதிகங்களை பாடி இருக்காருங்க. கடைசியா திருப்புகலூருக்கு போய் அங்க உழவார பணி செஞ்சிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல குப்பை குளங்களோட முத்து நவமணிகள்லாம் நிறைய கிடந்துதான். அந்த பொண்ணையும் நவமணிகளையும் பார்த்து அப்பருக்கு மனசுல சலனம் ஏற்படுமாங்க? கிடையவே கிடையாதுங்க. குப்பையோட குப்பையா அதையும் ஒதுக்கி வச்சுட்டாராம் நம்மோட அப்பர். சின்ன பிள்ளைங்களா நம்ம இருக்கும்போது உடஞ்ச வளையல், இந்த கண்ணாடி இதெல்லாம் வச்சு நம்ம விளையாடுவோங்க. ஆனா நம்ம பெரியவங்களான பிறகு இந்த விளையாடுன்ட்டு நம்மகிட்ட அதை கொடுத்தாங்கன்னா நம்ம விளையாடுவோமாங்க அதை வச்சு? சேச்சே இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கு அறிவு முதிர்ச்சி அடைஞ்சிட்டு. அதே மாதிரி தாங்க அப்பருக்கும். நமக்கு தான் பொண்ணு மணி இதெல்லாம் பெருசா தெரியும், இதெல்லாம் பொய்ப்பொருள். ஆனா மெய்ப்பொருள் யாருன்னு அப்பருக்கு தெரிஞ்சதுனால அந்த பொய்யெல்லாம் தள்ளி விட்டுருவாருங்க. அவர் திருப்புகலூர்ல இருக்கும் போதே தேவலோகத்து மங்கைகள் எல்லாம் அவர் முன்னாடி ஆட விட்டுருக்காரு நம்மோட சிவனார். அவர் மனசு சஞ்சலப்படுமாங்க. ஏம்மா நான் முழுவதும் சிவனடியார், அதனால நீங்க என்ன எந்த தொந்தரவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்மோட திருநாவுக்கரசு நாயனார் அந்த பொண்ணுங்க கிட்ட சொல்லியிருக்காரு. சிவனாருக்கு அவரை பத்தி நல்லா தெரியும், ஆனா நமக்கெல்லாம் தெரியணும் இல்லையா? அதனாலதான் இந்த சோதனைகள்லாம் கடைசி நேரத்துல அவருக்கு கொடுத்திருக்காரு நம்மோட சிவனார். நம்ம எல்லாம் மனுஷங்களா பிறந்ததுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஏன் தெரியுமா? அப்பர் என்ன சொன்னாரு தெரியுமாங்க? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தேன்னு சொல்லியிருக்காரு. நடராஜ பெருமானுடைய அந்த ஆடல் வல்லானுடைய தூக்கிய திருவடியை காண பெற்றால் மனித பிறவியை நான் எடுக்குது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காருங்க. அப்போ நம்ம எல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. நம்ம ஆடல் வல்லானுடைய தூக்கிய திருவடிய பார்த்துட்டே இருக்கலாங்க. இப்படியே நம்ம அப்பரை பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனா இந்த வீடியோவோட கால நேரம் கருதி அப்பரை பற்றி இதோட முடிச்சுக்கலாம். நம்மோட அப்பர் திருப்புகலூரில் சித்திரை மாதத்து ஒரு சதய நன்னாளில் இறையடி சேர்ந்தார். இந்த திருநாவுக்கரசு நாயனாருடைய வரலாற்றில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலை நம்ம சுத்தமா வச்சிருக்கிறதுக்கு உதவி பண்ணணும். கோயிலுக்கு பக்கத்துல இருக்க தேவையில்லாத செடிகளை எடுக்கிறதுக்கும் நம்ம உதவி பண்ணணும். கோயில்ல ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுறோம், அந்த இடத்த அசுத்தமாக்கிட கூடாது. சுத்தமா கோயிலை வச்சிருக்க நம்மளுடைய உதவி முக்கியமா இருக்கணும். திருநீரு குங்குமத்தை வாங்கி அங்கங்க கோயில்கள்ல தட்டி வைக்கவே கூடாது. முக்கியமா கோயில்ல போய் எதிர்மறை பொருள் தரும் சொற்களை பேசவே கூடாது. ஏன் தெரியுமாங்க?
கோயில்ல எல்லாரும் மனசார அவங்கவுங்க கஷ்டத்தை சொல்றதுக்கு வர்றாங்க. அந்த மாதிரியான நேரத்துல நம்ம சொல்ற ஒரு எதிர்மறை சொல் அவங்க காதுல விழுந்து அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அதனால கோயில்ல போய் நேர்மறையான சொற்களை பேசுவோம், கோயிலை சுத்தமாக வைத்திருப்போம் என்று கூறி இன்றைய நாயன்மாரான திருநாவுக்கரசு நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார், ஒரு அமைச்சர் இப்படித்தாங்க இருக்கணும், ஒரு அமைச்சருக்குரிய இலக்கணம் இதுதாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு இலக்கணமா இருக்கவர் யார் தெரியுமாங்க? நின்ற சீர் நெடுமாறனிடம் அமைச்சராக இருந்தவருங்க. ஆமாங்க, நம்மோட குலச்சிறை நாயனார் தாங்க. அவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.